அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் வந்து எம்பரானை பற்றி ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். அண்ட் தி சேம் டேட் லைக் 27ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சியான் விக்ரம் சாரோடைய படம் தான் வீரதீர சூரன். அண்ட் அந்த படத்தில் வந்து தேர்ட் சிங்கிள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி 2 பாட்டுக்கு நாங்கள் பார்த்துருந்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. லைக் ஓவரால் ஆல்பமே பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரில் லைக் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், இதில் வந்து 3வது பாடலாம் வேல்முருகன் பாடியிருந்தார் அப்படின்னு. ஸோ ஆயிலா ஐலேலா அப்படின்ற ஒரு பாட்டு தான் இந்த ஒரு லைக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் வேறு எதுவும் இல்லைங்க, எஸ்யூ அருண்குமாரோட டிரெக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் துஷாரா நடிச்ச ஒரு படம் தான் வீரதீர சூரன். பார்க்கலாம் 27ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை பார்த்துட்டு வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஹியர் வி கோ. 1 2 3 ஸ்டார்ட். ஓ, ஒரு பஸ்ஸில் நடக்கிற ஒரு சாங். மரமாற வந்தானா மார் தட்டி என்ன செஞ்சான், அத்தனை எத்தனை பார்த்தும் ஒத்தனு வந்தவனா, குத்துனு குத்துன வாயில் வெத்தலை வச்சவனா, இட்டப்பட்டு ரத்த பொட்டு வச்சு விட்டு வந்தவனா. வந்த பகையோட என்னத்தான் செஞ்சானா, கொட்டடி கொட்டடி ஏலா கொட்டடி கொட்டடியோ, குத்தடி குத்தடி மயிலா ஒத்தடி மத்தடியோ, பத்தடி பத்தடி போனா காட்டடி வச்சவனா, இட்டப்பட்டு ரத்த பொட்டு வச்சு விட்டு வந்தவனா. கிராமத்து பாட்டு அந்த தெரியுது, நல்லா இருக்குங்க. அந்த டியூன் ரொம்ப கட்சியா இருக்கு. வரையும் ஒத்துக்கிறது மாதிரி இருக்குல்ல. பார்த்து நல்லா இருக்காங்க. அவர் மட்டும் மிஸ்ஸிங் இப்போதான். ஹாலிவுட் பார்ட் 2 அண்ட் ஷெரீஃப் உடைய கோரியோகிராஃபி 27 மார்ச் பெரிய கிளாஷ் இருக்க போகுது. எம்பரான் வர்சஸ் வீரதீர சூரன். எம்பரான் மலையாளத்துக்காக இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாக பார்க்க போகிறாங்க. அண்ட் வீரதீர சூரன் வில் பி another ஸோ யா பார்த்து முடிச்சிட்டோம். கிரெடிட்ஸ் வித் மியூசிக். பாட்டு என்னங்க, கிராமிய ஒரு பாட்டு, கிராமத்து கலை, கிராமத்து பாடல்கள்னாலே தேட்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். அது அப்படியே என்ன சொல்கிறது, அது வேல்முருகன் பாடுறாரு. எனக்கு அப்படியே அவருடைய பாட்டு செம்மா படத்தில் தான் ஞாபகம் வந்துச்சு, சண்டாளி சாங். அண்ட் அதுவும் ஜிவி ஒருத்தர் பாடினா. அதுக்கப்புறம் நிறைய பாடியிருக்காங்க. லைக் ஈவன் கொம்படில் ஆரம்பித்தது இந்த ஒரு பாட்டு. அந்த ஒரு ஃபீலில் அது வேறு ஜானர். ஆனால் இந்த ஒரு வைப் வந்துங்க, இது வந்து ரியலி இது ஒரு ஃபைட்டிங் சீனுக்கான சாங்னு கூட தெரியும். ஏன்னா இதில் உள்ளே ஆடிட்டுருக்காங்க. இது ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் தெரியுது. படத்தில் இப்படி ஒரு சாங்னா இதுக்கு முன்னாடி 2 பாட்டை பார்த்துட்டோம். 3 லவ் சாங்ஸ் தான் வர வாய்ப்பே இல்லை. அதுவும் இந்த வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைட் சீன் இருக்கா இருக்கும். அந்த டைமில் இந்த பாட்டை போட்டால் வேறு லெவலுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது.
கேட்டவங்களுக்கு எப்படின்றது சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா படங்களை சில இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம், இது வந்து இந்த பாட்டில் வந்து 2 பேர் ஆடுவாங்க லைக் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பார்த்தா அப்படி ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து ஒரு ஃபைட் சீனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் இந்த சாங் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து நாங்கள் அப்போ பார்த்தது இது இந்த ஒரு சீனுக்கு தானே அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி தான் எனக்கு தோணுச்சு ஆஸ் ஃபார் ஆஸ் எனக்கு தெரியும் போது. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த வைப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பஸ்ஸில் ஆடி அப்படியே பஸ்ஸில் ஒரு சாங் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ஒரு ஹோல் க்ரூவே அது உள்ள டான்ஸ் ஆடிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் அந்த காளியோடைய அந்த ஒரு பத்ரகாளி மாதிரி ஒரு இதில் வந்து அவர் அப்படியே கண்ணடியை போட்டு அந்த ஒரு இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே 3-4 மினிட்ஸ் தான், இவ்வளோ தான் டியூரேஷனே. என்ன படத்துக்கு தேவையோ அதை தந்திருக்காரு போல். அண்ட் சிவ அருண்குமாரை பற்றி சொல்ல வேண்டாம். லைக் அவருடைய படங்களை கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு கதையும் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் டில் லைக் 27th of March என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு. அன்றைக்கி நல்ல காலையில் அந்த ரிவ்யூவை பார்த்தோன்னு தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோமே, என்ன மாதிரி விஷயங்கள் மக்கள் சொல்கிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். பிகாஸ் இந்த படத்தை நான் எனக்கு பர்சனலி இந்த படத்தை பார்க்க முடியாது. மேபி OTTயில் ரிலீஸ் பண்ணால் பார்க்கலாம். ஈவன் எம்பூரான் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்கும். நான் அதில் தான் தெரிஞ்சுப்பேன் என்ன மாதிரி இந்த கதையை நாங்கள் இப்படி பார்த்தது லைக் இப்படி ஒரு ஆங்கிளில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஆங்கிளில் கண்டிப்பாக இருக்காது ஃபார் ஷுவர். நாங்கள் கெஸ் பண்ணாலுமே என்ன தான் மூவி கிரிட்டிக்ஸ் யாராக இருந்தாலும் இப்படி வராது. ஸோ அதுதான் அந்த சொல்கிறதுக்கு இருந்தே சொல்லி முடிச்சுட்டேன். இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 3 பாட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. கல்லூரும் அண்ட் ஆத்தி சம்திங் அந்த சாங் வெட்டிங் சாங் அண்ட் இது ஐலா அந்த வரையும் அப்படியே கட்சி டியூனோட அப்படியே வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு வைப். ஸோ தட்ஸ் இட்டுங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஹீஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் ரியலி வெல். பார்க்கலாம் இந்த படத்துடைய அப்டேட்ஸ்க்காக. ஐ மீன் இந்த படத்தை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துடைய கருத்துக்களுக்கும். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து பாட்டை பார்த்துருப்பீங்க, உங்கள் கருத்துக்களையும் கீழே சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட். ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ அண்ட் தி ஹோல் ஆல்பம் ஆஃப் வீரதீர சூரன் அண்ட் ட்ரைலர் ட்ரீசர் வாட் எவர் இட் இஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அண்ட் வெயிட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். இன்னொரு புது வீடியோ ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கீழே லைக் ஏதாச்சும் எடுத்து பண்ணும்போது கீழே சொல்லுங்கள், நான் எடுத்து பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.